Unit 3 ல உள்ள multiple choice questions பார்த்துட்டு இருக்கோம். First question. The magnetic field at the center bow of the following current loop is. ரொம்பவே சிம்பிளான question தான். ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா? ரைட். இப்போ டயகிராம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு வயர் கொடுத்திருக்காங்க. அந்த வயர் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைனா இருக்கு. அடுத்து செமி சர்க்குலர் ஆர்க்கா இருக்கு. மறுபடியும் ஸ்ட்ரைட் லைனா இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ஷேப்ல உள்ள வயர்ல I என்ற கரண்ட் இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? சோ இந்த வயர்ல கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படினா என்ன ஆகும்? சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அது நமக்கு தெரியும். ஓகே. இந்த செமி சர்க்குலர் ஆர்க்கோட ரேடியஸை ஸ்மால் r ன்னு எடுத்துக்க சொல்றாங்க. இந்த செமி சர்க்குலர் ஆர்க்கோட சென்டர் பாத்தீங்கன்னா O. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணனும்னா இந்த O ன்ற பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு அப்படினு நம்ம ஃபைண்ட் பண்ணனும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அண்ட் மேக்னிட்யூட் ரெண்டுமே நம்ம ஃபைண்ட் பண்ணனும். ஓகேவா? into the page இல்ல out of the page அந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணனும். மேக்னிட்யூட் எவ்வளவுன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணனும். ஓகேவா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபார்முலா பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் மறுபடியும் சம்முக்கு வர போறோம். ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா வந்து கொஞ்சம் டெரைவ் பண்ண வேண்டியது இருக்கு. சோ அந்த பார்ட்ட முடிச்சிட்டு அடுத்து சம்முக்கு வருவோம். ஓகேவா? சோ சம்ம ஃபர்ஸ்ட் மறந்துருங்க. பேஜ் நம்பர் 155 ல இந்த ஃபார்முலா கொடுத்திருப்பாங்க. கரெக்ட்டா? B vector is equal to mu naught I divided by 4 pi integral of dl vector cross r cap divided by r square. இது எதுக்கான ஃபார்முலா? ஒரு வயர் இருக்கு, அந்த வயர்ல கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படினா பர்టిక్యులர் பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த கரண்ட் கேரியிங் வயர்னால ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றதுக்கான ஃபார்முலா தான் இது. வெக்டார் நோட்டேஷன்ல மட்டும் தான் நம்ம புக்ல கொடுத்திருப்பாங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா மேக்னிட்யூட் வைஸ் அதுக்கான ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ண போறோம். ஓகேவா? சோ இந்த டெரிவேஷன் ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படினா ஸ்கிப் பண்ணிடுங்க. தெரியாதவங்க பாருங்க. B vector is equal to mu naught I divided by 4 pi integral of dl vector cross r cap divided by r square. இப்போ இங்க நியூமரேட்டர் பாருங்க. dl vector cross r cap ன்னு இருக்கு. ரெண்டு வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? இன்னொரு வெக்டார் தான் கிடைக்கும். இல்லையா? எனக்கு மேக்னிட்யூடுக்கான ஃபார்முலா வேணும் அப்படினா என்ன பண்ணனும்? இங்க மாடுலஸ் போட்டுக்கணும். கரெக்ட்டா? சோ அப்ப b வெக்டாருக்கு பதிலா இங்க என்ன எழுதிக்கலாம்? b ன்னு எழுதிக்கலாம். b is equal to mu naught I by 4 pi அப்படியே வரும். இன்டகிரல் இங்க என்ன போட்டுக்கணும்? மாடுலஸ் போட்டுக்கணும். சோ மாடுலஸ் ஆஃப் dl vector cross r cap divided by r square. ஓகே தானே? ரைட். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த டேர்மை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஓகேவா? இந்த பார்ட்டை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். மாடுலஸ் ஆஃப் a vector cross modulus of b vector. அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க? ab sin theta ன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? சோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்றோம். modulus of dl vector cross r cap ன்னு இருக்கு. அதை எப்படி எழுதலாம்? modulus of dl vector modulus of r cap sin theta ன்னு எழுதலாம். ஏன் sin theta? இங்க கிராஸ் ப்ராடக்ட் இருக்கிறதுனால sin theta. புரியுதுல்ல? ரைட். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா மீதி இருக்கிறத அப்படியே வச்சுக்க போறோம். mu naught I by 4 pi integral மாடுலஸ் ஆஃப் dl வெக்டாருக்கு பதிலா dl ன்னு போட்டுக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் r கேப் எவ்வளவு? 1. ஏனா r கேப் அப்படினா அது யூனிட் வெக்டார்னு அர்த்தம். யூனிட் வெக்டாரோட மேக்னிட்யூட் 1. அதே sin theta divided by r square. ஓகேவா? சோ dl into 1 என்னது? dl தான். சோ அப்ப அடுத்த ஸ்டெப்ல b is equal to mu naught I divided by 4 pi integral of dl into 1 into sin theta ன்னு இருக்கு. அதை என்ன எழுதிக்கலாம்? dl sin theta ன்னு எழுதிக்கலாம். divided by அங்க இருக்க r square. இந்த ஃபார்முலா புக்ல கொடுத்திருக்காங்க. இந்த ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணிருக்கோம். இந்த ஃபார்முலாவையும் மனப்பாடம் பண்ணிக்கங்க. எதுனா 1 மார்க்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகேவா? வெறுமனே மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிட்யூட் மட்டும் வேணும் அப்படினா இந்த ஃபார்முலாவை ஸ்ட்ரைட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த ஷேப்பா இருந்தாலும் சரி. mu naught I divided by 4 pi integral of dl sin theta by r square. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த சம்ம போட போறோம். இப்போ மறுபடியும் ப்ராப்ளமுக்கு வாங்க. இங்க வயர் பாத்தீங்கன்னா சேம் ஷேப்ல இல்ல. அதாவது யூனிஃபார்மா இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைனா போகுது, அடுத்து பெண்ட் எடுக்குது, மறுபடியும் ஸ்ட்ரைட்டா போகுது. சோ இப்போ என்ன பண்ணனும் அப்படினா இந்த வயரை 3 பார்ட்ஸா பிரிச்சுக்கணும். இந்த ஸ்ட்ரைட் லைன் ஒரு பார்ட், இந்த செமி சர்க்குலர் ஆர்க் செகண்ட் பார்ட், இந்த ஸ்ட்ரைட் லைன் தேர்ட் பார்ட். ஓகேவா? சோ 3 பார்ட்டா நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படினா பிரிச்சுக்கிறோம். அப்படி பிரிச்சு எழுதுனனால b vector is equal to b1 vector plus b2 vector plus b3 vector னு எழுதலாம். கரெக்ட்டா?
B vector அப்படின்னா பாயிண்ட் ஓல இருக்கக்கூடிய total magnetic field. B1 vector அப்படின்னா first straight line இருந்துச்சு இல்லையா அந்த பார்ட்னால மட்டும் இருக்கக்கூடிய magnetic field. B2 அப்படின்னா semicircular arcஆல மட்டும் இருக்கக்கூடிய magnetic field. B3 அப்படின்னா right sideல உள்ள straight line. அதாவது இந்த straight lineஆல மட்டும் இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய magnetic field. ஓகேவா? சோ B1, B2, B3. இந்த மூணு வெக்டாரோட வெக்டார் அடிஷன் தான் B வெக்டார். அதுதான் இங்க இருக்கக்கூடிய total magnetic field. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த ஸ்டெப் புரியுதுல? B vector is equal to B1 vector plus B2 vector plus B3 vector. இப்போ B1, B2, B3 இந்த மூணு வெக்டார்ஸோட magnitude first ஃபைண்ட் பண்ண போறோம். எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணலாம். B1 is equal to mu naught I by 4 pi integral dl sin theta by r square. இது ஃபார்முலா. இங்க தீட்டாவோட வேல்யூ என்னன்னா 0 டிகிரி. கரெக்ட்டா? எப்படி 0 டிகிரின்னு சொன்னோம்? ஃபிகரை வச்சு தான் சொன்னோம் இல்லையா? டயகிராம் வச்சு தான் 0 டிகிரின்னு சொன்னோம். இதுதான் லெஃப்ட் சைடுல உள்ள ஸ்ட்ரைட் லைன். இங்க பாயிண்ட் இருக்கு. r கேப் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? டுவர்ட்ஸ் ரைட் ஆக்ட் ஆகும். சோ அதாவது சென்டரை நோக்கி ஆக்ட் ஆகும். சோ டுவர்ட்ஸ் ரைட் ஆக்ட் ஆகும். ஐடியல் வெக்டார் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? கரண்ட் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். சோ ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால தீட்டாவோட வேல்யூ என்னது? 0 டிகிரி. ஏன்னா தீட்டா அப்படின்றது இந்த ரெண்டு வெக்டார்ஸ்க்கும் இன் பிட்வீன்ல இருக்க ஆங்கிள் தான். இது ரெண்டும் சேம் டைரக்ஷன் ஆக்ட் ஆகிறதுனால தீட்டா வந்து 0 டிகிரி. புரியுது இல்ல? இப்போ இந்த பாயிண்ட்ல ஆர் கேப் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? சென்டரை நோக்கி டுவர்ட்ஸ் ரைட் ஆக்ட் ஆகும். இந்த பாயிண்ட்ல கரண்ட் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது? டுவர்ட்ஸ் ரைட் ஃப்ளோ ஆகுது. சோ ஐடியல் வெக்டாரும் டுவர்ட்ஸ் ரைட். ரெண்டுமே டுவர்ட்ஸ் ரைட்ங்கிறதுனால சேம் டைரக்ஷன், அதனால தீட்டா 0 டிகிரி. தெளிவா புரியுது இல்ல? ரைட். இப்போ தீட்டா 0 டிகிரி இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். sin தீட்டாவோட வேல்யூ என்னது? 0. சோ அப்ப இந்த மொத்த டேர்ம் என்னவாயிடும்? 0 ஆயிடும். சோ அப்ப B1 is equal to 0. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப் மாதிரி தான். எனக்கு இந்த கான்செப்ட் ஆல்ரெடி தெரியும் அப்படினீங்கன்னா ஸ்ட்ரைட்டா 0ன்னு போட்டுக்கலாம். எந்த கான்செப்ட் அப்படினு கேட்டிங்கன்னா ஆக்சிஸ்லயே ஒரு பாயிண்ட் இருந்துச்சு அப்படினா magnetic field 0. ஓகேவா? இத வந்து சென்டென்ஸா நம்ம புக்லயே கொடுத்திருப்பாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ்லயே தான் பாயிண்ட் O இருக்கு. அதனால இந்த பார்ட்னால இங்க இருக்கக்கூடிய magnetic field 0. அதே மாதிரி இதுவும் சேம் ஆக்சிஸ்ல தானே இருக்கு. இந்த ஆக்சிஸ்லயே தானே இந்த பாயிண்ட்டும் இருக்கு. சோ அதனால இந்த பார்ட்னாலயும் இங்க இருக்கக்கூடிய magnetic field என்னதுதான்? 0 தான். நான் ஃபார்முலா வச்சு நான் ப்ரூவ் பண்றேன். இந்த கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கங்க. 1 மார்க்னா இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு தான் நம்ம குயிக்கா சால்வ் பண்ண முடியும். கரெக்ட்டா? சோ இந்த ஸ்டெப் மார்க்ல 1 மார்க்ல கிடையாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ப்ரூஃப் காண்டி நான் இத போட்டு காட்டனே தவிர நீங்க எப்படி சால்வ் பண்ணனும் அப்படினா நீங்க क्वेश्चனை பார்த்ததுமே ஓகே சோ இந்த பார்ட்னாலயும் இங்க இருக்கக்கூடிய magnetic field 0. இந்த பார்ட்னால மட்டும் தான் magnetic field இருக்கு அப்படிங்கற கன்க்ளூஷன் வித்தின் a செகண்ட்க்கு வந்துரும். ஓகேவா? சோ இத நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படினா எப்படி 0 அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். ஓகே தானே? ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினா செமி சர்க்குலர் ஆர்க்னால மட்டும் இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய magnetic fieldோட magnitude ஃபைண்ட் பண்ண போறோம். அதாவது B2 ஃபைண்ட் பண்ண போறோம். சோ ஃபார்முலா அப்படியே எழுதுறோம். mu naught I divided by 4 pi integral of dl sin theta க்கு பதிலா 90 டிகிரி divided by r square. theta எப்படி 90 டிகிரி வந்துச்சு? டயகிராம் வச்சு தான் சொல்லணும். இப்போ இந்த மாதிரி செமி சர்க்குலர் ஆர்க் இருக்கு. I இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது. சோ at a point, any point, எந்த பாயிண்ட் வேணா எடுத்துக்கங்க. I dl வெக்டார் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? அந்த பாயிண்ட்க்கு டான்ஜென்ட் வரைஞ்சோம்னா அந்த டான்ஜென்ட்ல தான் ஆக்ட் ஆகும். கரெக்ட்டா? சோ ஐடியல் வெக்டாரோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா டான்ஜென்ட் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷன் தான். r கேப் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? ரேடியஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்குதோ அந்த டைரக்ஷன்ல தான் r கேப் ஆக்ட் ஆகும். இது ரெண்டுமே எந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கனாலும் பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். கரெக்ட்டா? சோ ஒண்ணும் இல்ல. ஒரு பாயிண்ட் எடுத்துக்கங்க. அதையும் சென்டரை கனெக்ட் பண்ணுங்க. இது ரேடியஸ்கான லைன். அந்த பாயிண்ட்க்கு ஒரு டான்ஜென்ட் வரைங்க. அந்த டான்ஜென்ட் லைனும் இந்த ரேடியஸ் லைனும் எப்பவுமே பெர்பெண்டிகுலரா தானே இருக்கும். சோ ஐடியல் வெக்டாரும் r கேப்பும் எந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கனாலும் பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். அதாவது தீட்டா வந்து 90 டிகிரி தான் இருக்கும். இங்க நீங்க எந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஐடியல் வெக்டாரும் r கேப்பும் சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால தீட்டா கான்ஸ்டன்ட் அண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. இங்க தீட்டா கான்ஸ்டன்ட் தான். தீட்டா எவ்வளவு அப்படினா 90 டிகிரி. ஓகேவா? சோ இங்க தீட்டாவோட வேல்யூ எவ்வளவு? 90 டிகிரி. சோ 90 டிகிரின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். சோ mu naught I by 4 pi integral of dl by r square sin 90 டிகிரியோட வேல்யூ 1. சோ அப்ப இங்க 1 இருக்குறதா அர்த்தம். 1 நம்ம போட தேவையில்லை, அதனால போடல. ஓகேவா? இந்த ஸ்டெப் வரையும் புரியுதுல? ரைட். இப்போ இந்த செமி சர்க்குலர் ஆர்க்ல ரேடியஸ் கான்ஸ்டன்ட் இல்லையா?
So r constant அப்படினா r ஸ்கொயரும் constant. Constant டேர்ம் நம்ம என்ன பண்ணலாம்? இன்டெகிரலுக்கு வெளியே எழுதிக்கலாம். So mu naught I divided by 4 pi. இங்க இருக்க r ஸ்கொயர் வெளியே வந்துருச்சு. So divided by 4 pi r ஸ்கொயர். Integral of dl. இந்த ஸ்டெப் புரியுதுல? ரைட். இப்போ l அப்படினா என்ன அர்த்தம்? இந்த பார்ட்டோட லெந்த் அப்படினு அர்த்தம். இந்த பார்ட்டோட லெந்த் எவ்வளவு? pi r. அது எப்படி pi r? மொத்த சர்க்கிள்னா சர்க்கம்ஃபரன்ஸ் 2 pi r. இங்க செமி சர்க்கிள்ங்கிறதுனால 2 pi r by 2. இதுதான் l. 2 2 கேன்சல் ஆனதுனால l equal to pi r அப்படி வந்துச்சு. ஓகே. l is equal to pi r, ரைட். அப்ப dl is equal to என்ன எழுதலாம்? pi dr ன்னு எழுதலாம். சோ dl க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம் அடுத்த ஸ்டெப்ல? dl க்கு பதிலா pi dr ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். ஓகேவா? வேற எந்த சேஞ்சுமே இல்ல. அந்த mu naught I by 4 pi r square அப்படியே இருக்கு. இந்த dl க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம்? pi dr ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். ஓகே தானே? ரைட். இப்போ இந்த இன்டர்வல்குள்ள என்ன இருக்கு அப்படினா ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. pi ன்றது கான்ஸ்டன்ட் தானே? சோ அப்ப என்ன பண்ணலாம்? அத வெளியே எழுதிக்கலாம். mu naught I pi divided by 4 pi r square integral of dr. இந்த ஸ்டெப் புரியுதுல? ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படினா pi யையும் கேன்சல் பண்றோம். ஓகேவா? சோ அப்ப mu naught I by 4r square ன்னு இருக்கும். Integral of dr எவ்வளவு? r. இங்க dr மட்டும் தான் இருக்கு. அதை இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? r ன்னு மட்டும் தான் கிடைக்கும். மேல r இருக்கு, கீழ r ஸ்கொயர் இருக்கு. சோ r க்கு இந்த ஸ்கொயர் கேன்சல். சோ அப்ப என்ன கிடைக்கும்? mu naught I by 4r ன்னு கிடைக்கும். b2 வெக்டாரோட மேக்னிட்யூட் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். mu naught I by 4r. ஓகே. b3 வந்து நம்ம வேல்யூ ஆல்ரெடி 0 ன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் ப்ரூஃப் வேணும் இல்லையா? சோ அந்த ப்ரூஃப் தான் இது. இங்க பாயிண்ட் O இருக்கு. இங்க அந்த ரிமைனிங் பார்ட், அந்த ஸ்ட்ரைட் லைன் பார்ட் இருக்கு. இதுல கரண்ட் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது? டுவர்ட்ஸ் ரைட் ஃப்ளோ ஆகுது. சோ அப்ப ஐடியல் வெக்டார் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? அட் எனி பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் டுவர்ட்ஸ் ரைட் தான் ஆக்ட் ஆகும். சோ ஐடியல் வெக்டார் டுவர்ட்ஸ் ரைட் ஆக்ட் ஆகுது. ஓகே. ஆர் வெக்டார் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? அதாவது ஆர் கேப் வெக்டார் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? டுவர்ட்ஸ் O ஆக்ட் ஆகும். அதாவது டுவர்ட்ஸ் O ங்கும் பொழுது இங்க லெஃப்ட் இல்லையா? எந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கனாலும் டுவர்ட்ஸ் O வந்தீங்கன்னா லெஃப்ட் தான். சோ இது ரைட் தான், இது லெஃப்ட் தான். அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ஆக்ட் ஆகுது இல்லையா? ஐடியல் வெக்டாரும் ஆர் கேப் வெக்டாரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ஆக்ட் ஆகுது. ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆனிச்சு அப்படினா தீட்டாவோட வேல்யூ என்னது? 180 டிகிரி. சோ தீட்டாக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும்? 180 டிகிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். mu naught I by 4 pi integral of dl sin theta by r square ன்றது ஃபார்முலா. தீட்டாக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம்? 180 டிகிரி ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். தெளிவா புரியுது இல்ல? ரைட். sin 180 டிகிரியோட வேல்யூ என்னது? 0. சோ அப்ப இந்த டோட்டல் டேர்ம் 0 ஆயிடும். சோ b3 is equal to 0. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு தடவையும் 1 மார்க்குக்குலாம் இந்த மாதிரி போடக்கூடாது. எப்படி போட்டுறணும் அப்படின்னா பார்த்ததுமே சொல்லிடணும். சோ இந்த ஆக்சிஸ்லயே இந்த பாயிண்ட் இருக்கு, அதனால அந்த பார்ட்டால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிடணும். இத நான் ப்ரூஃப் காண்டி நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ இப்போ b1 எவ்வளவு வருது? 0 ன்னு வருது. கரெக்ட்டா? b1 எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 0 ன்னு கண்டுபிடிச்சோம். b2 எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? mu naught I by 4r. b3 எவ்வளவு? 0. ஓகேவா? b1 b3 0. கரெக்ட்டா? சோ 0ங்கிறதுனால அது டைரக்ஷனே நம்ம ஃபைண்ட் பண்ணல. ஸ்ட்ரைட்டா நல் வெக்டார்னு போட்டுறலாம். b1 வெக்டார் நல் வெக்டார், b3 வெக்டார் நல் வெக்டார். இப்ப b2 வெக்டார் சோ மேக்னிட்யூட எழுதிக்கணும். mu naught I by 4r. இது into the பேஜா இல்ல out of the பேஜா அப்படினு எப்படி ஃபைண்ட் பண்றது? சிம்பிள். டயகிராம் வச்சு தான் ஃபைண்ட் பண்ணனும். இப்போ இந்த செமி சர்க்குலர் ஆர்க்ல clockwise directionல current flow ஆகுது. சோ அப்ப magnetic field எந்த directionல ஆக்ட் ஆகும்? into the page தான் ஆக்ட் ஆகும். அதாவது நீங்க ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை வச்சு பாருங்க. into the page தான் ஆக்ட் ஆகும். வெக்டார் நோட்டேஷன்ல எழுதணும் அப்படினா -k னு போடணும். இங்க நமக்கு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா into the page out of the page அந்த x டாட் அந்த சிம்பல்ல தான் கொடுத்திருக்காங்க. சோ அதனால என்ன பண்ணிக்கணும் அப்படினா x சிம்பல் போட்டு ஒரு ரவுண்ட் போட்டுக்கணும். ஓகேவா? b1 வெக்டார் நல் வெக்டார், b2 வெக்டார் இப்படி வருது, b3 வெக்டார் நல் வெக்டார். b1 வெக்டாரும் b3 வெக்டாரும் நல் வெக்டார் இல்லையா? சோ அப்ப b வெக்டார் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? b2 வெக்டாருக்கு ஈக்குவலா இருக்கும். ஏனா b1 ம் காலி b3 ம் காலி, b2 மட்டும் தான் இருக்கு. சோ அது வந்து எதுக்கு ஈக்குவல்? b க்கு ஈக்குவல். சோ அப்ப b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இங்க இருக்குறத அப்படியே எழுதிரணும். mu naught I by 4, சாரி இங்க r ன்னு வரும். ஓகேவா? மாத்திக்கங்க. இங்க r ன்னு வரும். 4r into the page. ஓகேவா? ரைட். சோ அப்ப ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A தான் கரெக்ட்டா இருக்கு. சோ ஆப்ஷன் A தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ரைட். சிம்பிளா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படினா நீங்க பார்த்ததுமே இந்த பார்ட்னாலயும் இந்த பார்ட்னாலயும் இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்ல அப்படினு நீங்க சொல்லிடுவீங்க. இப்போ ஒரு சர்க்குலர் லூப் இருக்கு அப்படினா அதுக்கான ஃபார்முலா என்ன வரும்?
mu naught I by 2r னு வரும் into the page னு இருக்கும் கரெக்ட்டா சோ இந்த டைரக்ஷன்ல போனுச்சுனா into the page அதுவே ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம புக்ல டெரைவ் பண்ணிருப்பாங்க அது out of the page னு இருக்கும் mu naught I by 2r இப்போ இங்க செமி சர்க்கிள் தானே இருக்கு சோ அதனால அதுல பாதி சோ அதனால 1/2 அதுல மல்டிப்ளை பண்ணா mu naught I by 4r னு வந்துரும் into the page அப்படினு ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவாங்க ஓகேவா சோ இது பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிளனேஷன் நிறைய பேருக்கு புரியாது ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டா இருக்கும் அதாவது இதே மாடல்ல வேற சம் வந்துச்சு அப்படினா சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது பட் இந்த இது அதாவது நம்ம ஒரு ஃபார்முலா வச்சு டெரைவ் பண்ணி ஒவ்வொரு இதுலயும் நம்ம தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி கடைசியா வெக்டர் அடிஷன் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் என்ன சொல்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கம்ப்ளீட்டா இருந்துச்சு அப்படினா இதே மாடல்ல உங்களுக்கு வெவ்வேறு ப்ராப்ளம்ஸ் வரும்போது சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேவா சோ அதனால தான் 1 மார்க்குக்கே ஒரு 15 நிமிஷம் கிட்ட எடுத்துக்கிட்டேன் சாரி ஓகே சோ எதனா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்